அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்தியாவில் சிறுபான்மை இன மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நிரூபணமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் மூன்றாந்தர நான்காந்தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஜனநாயக உரிமை இல்லை, அவர்களுக்கு மத சுதந்திரம் கிடையாது, கருத்து சுதந்திரம் கிடையாது. அவர்கள் ஒரு மூன்றாந்தர நான்காந்தர குடிமக்களாகத்தான் இங்கு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவுடைய திட்டமாகவும் கொள்கையாகவும் இருக்கிறது. எப்படியாவது இஸ்லாமியர்களை நாடு கடத்த வேண்டும், அவர்களுடைய மத உரிமைகளை பறிக்க வேண்டும், அவர்களை நாடோடிகள் ஆக்க வேண்டும், நாடற்றவர்களை ஆக்க வேண்டும். அப்படியும் மீறி இந்தியாவில் அவங்க குடியிருந்தாலும் ஒரு அகதிகளாக, அடிமைகளாக வர்ணாசிரம கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாய்மூடி இந்த உலகத்தில் இந்த இந்தியாவில் வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இந்துத்துவவாதியுடைய பாஜகவுடைய கொள்கையாகவும் திட்டமாகவும் செயல்பாடாகவும் இருக்கிறது. அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தருணத்திலும் நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் பிஜேபி எங்கெல்லாம் ஆட்சி செய்யுதோ அங்கெல்லாம் சிறுபான்மைய மக்களுக்கு எதிராக கடுமையான அடக்குமுறையை அவங்க கையாளுவதும், அரசாங்க உத்தரவு என்ற பெயரில் அத்துமீறி நடப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. அதனால தான் பாருங்கள், உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்லாம் புல்டோசரை கொண்டு இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடித்து தரமட்டமாக்கக்கூடிய அநியாய மக்கரமும் இந்தியாவில் தான் நடைபெறுகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போராடி விட்டாலோ, கருத்து தெரிவித்து விட்டாலோ, அவங்களுடைய வீட்டை உடைச்சி தரமட்டமாக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபியுடைய இரும்புகரம் கொண்டு, அதாவது ஒரு கொடுங்கோல் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சியை பாசிச ஆட்சியை இந்தியாவில் பிஜேபி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் எதிரணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் வலுவாக ஒருங்கிணைத்து தடுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படி யாருமே ஒருங்கிணைத்து வலுவாக இந்த மதவாத பிரச்சாரத்தை எதிர்த்து, இந்த பாசிசவாதிகளை எதிர்த்து இங்கே களமாடுவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. வெறும் நுனிப்புல்மையைத்தான் செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், வரக்கூடிய ஹோலி பண்டிகை அன்றைக்கி இந்துக்கள்லாம் பண்டிகை கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, அதனால் பள்ளிவாசல்களை தார்ப்பாயை கொண்டு நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் என்று ஊபி அரசாங்கம் ஒரு உத்தரவிட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய கைமத்தனம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இது போல் ஒரு சட்டத்தை இந்த யோகி ஆதித்யநாத் போட்டிருந்தார். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சிஎம் என்பதை மறந்துவிட்டு தன்னை ஒரு இந்துத்துவவாதியாகவும் முஸ்லீம்களுடைய விரோதியாகவும் அவர்களை அடக்குவதற்கு நான் தான் ஆட்சியில் அமர்த்தப்பட்டிருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் என்னுடைய திருப்புலாம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா பந்துவார் யாத்திரைன்னு சொல்லி, அதாவது உத்தரகாண்டில் இருந்து கங்கை நதிக்கு போய் தண்ணி அள்ளிட்டு சிவனுக்கு குளிப்பாற்றக்கூடிய ஒரு யாத்திரையை சாதுக்கள் ஒவ்வொரு வருஷமும் அவங்க கடைபிடிப்பாங்க. சாதுக்கள் இருக்காங்க இல்லையா, அகோரிகள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உத்தரகாண்டு, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம் கடந்து போய் கங்கையில் போய் தண்ணி அள்ளிக்கிட்டு அந்த தண்ணியை கொண்டு சிவன் பெருமானை குளிப்பாட்டுவது தான் அவங்களுடைய அந்த வழிபாட்டு முறை. இது ஒவ்வொரு வருஷம் சாதுக்கள் என்ன செய்வாங்க, இப்படி ஊர்வலமாக நடந்தே போவாங்க. அப்படி உத்தரகாண்டு மத்திய பிரதேசத்தை கடந்து ஊப்பிக்குள்ளே நுழையும் போது அவங்க இப்போ சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் இல்லையா, அப்படி அவங்க சாப்பிட்றதா இருந்தால் சைவ ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணுமா, இந்துக்கள் உரிமையாளராக இருக்கக்கூடிய கடையில் தான் போய் சாப்பிடணுமா. அதற்காண்டி ஊபி முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணார், ஊபி அந்த ஹரித்துவார் சொல்லக்கூடிய பகுதியில் யாரெல்லாம் கடை வச்சுருக்கிறீங்களோ அவங்களாம் அந்த கடையில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பலகை இருக்குது பாருங்கள், இந்த போர்டு, அந்த போர்டில் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா அந்த உரிமையாளர் பேரை எழுதணும். அந்த கடையில் யார் யார் வேலை பார்க்குறானோ அவன் பேரை பூரா எழுதணும். எதுக்கு இப்படி எழுத சொல்கிறாங்கன்னா, இந்த கடை முஸ்லீம்கள் கடையா இந்துக்கள் நடத்தக்கூடிய கடையா என்பதை அடையாளம் கண்டு சாதுக்கள் போய் அந்த கடையில் வாங்கி சாப்பிடணுமா. அவங்க விவரம் தெரியாமல் போய் ஒரு முஸ்லீம் கடையிலையோ, தலித்து கடையிலையோ, கிறிஸ்டின் கடையிலையோ போய் சாப்பிடக்கூடாதான். அதனால் அந்த கடையில் பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா, உயர் சாதி, அங்கே இந்துக்களே தங்களுடைய சாதி அடிப்படையில் இயங்குறதுனால அவங்க பேருக்கு பின்னாடி அந்த சாதி அடையாளத்தை போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்த ஹோட்டல்னு சொன்னால் போய் சாப்பிடுவாங்க. ஒரு தலித்தோ, முஸ்லீமோ, கிறிஸ்துவரோ நடத்தக்கூடிய ஹோட்டலாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இப்படி ஒரு அறிவிப்பு யோகி ஆதித்யநாத் போட்ட உடனே அந்த ஹரித்துவாரில் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களையும் கடை ஓனர்கள் வேலையை விட்டு நிறுத்தினாங்க. அப்போ இதை எதிர்த்து என்ன பண்ணாங்க, ஹரித்துவாரில் இருக்கக்கூடிய வியாபாரி சங்கம் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு இடைக்கால தடையை, அந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு தடையை போட்டாங்கன்னு வைங்க. அப்போ இது போல் உத்தரவுகள், அதாவது இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், முஸ்லீம்கள் யாருமே வியாபாரம் பார்க்கக்கூடாது,
சிறுபான்மையர் யாருமே அந்த சமூகத்தில் ஒரு நல்ல சிறந்து விளங்கிடக்கூடாது, பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது, தன்மானத்தோடு வாழக்கூடாது, பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது, எந்த நேரமும் குற்ற உணர்ச்சியோடும் பயத்தோடும் தான் சிறுபான்மை முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வாழணுமே தவிர நீங்கள் இந்திய குடிமகன்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது என்பது தான் ஊபி முதல்வருடைய காட்டமான ஒரு முடிவு. அப்போ அது போல தான் இப்போ இந்த பள்ளிவாசலில் வந்து நீங்கள் தார்பாயை வச்சு மூடுங்கன்னு சொல்லி 70க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் அங்கே தார்பாயை வைத்து மூடப்பட்டிருக்கிறது. அப்போ இதை விட ஒரு உச்சபட்சமான ஒரு கொடுமை இந்த நாட்டில் இருக்க முடியுமா? ஏற்கனவே இந்த மாதிரி மோடி இந்த உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் அந்த சாதுகள் வரும்போது நீங்கள் பலகையில் உங்கள் பேரை எழுதி வைக்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதுக்கு அமெரிக்காவிலேருந்து கண்டனம் தெரிவித்தாங்க. மனித உரிமை, உங்கள் இந்திய ஜனநாயக நாடு வந்து ஒரு மத சார்பின்மை நாடுன்னு சொல்கிறீங்க, பல மதங்கள் வாழக்கூடிய நாடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை இப்படி அடக்கி ஒடுக்குறீங்களே, ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் மீது இப்படி வல்லாதிக்கம் செலுத்துறீங்களேன்னு சொல்லி காரி உமிழ்ந்தான் அமெரிக்காக்காரன். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள்லாம் பல்வேறு தயாரிப்புகளை பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உயர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் மட்டும் சாதி மதத்தை வைத்து அரசியல் செய்து சிறுபான்மை இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை அடக்கி உடக்கி 3ஆம் தர 4ஆம் தர குடிமக்களாக்கி அகதிகளாக்க வேண்டும், இந்தியாவில் வர்ணாசிரம கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பது தான் இவங்களுடைய கொள்கையாக இருக்குது பாருங்கள். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் மீது இவங்களுடைய மனநிலை இருக்க பாருங்க. அதாவது சராசரி இந்து மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ளத்தில் முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பை விதைத்து ஒரு காழ்ப்புணர்வை உண்டாக்கி முஸ்லீம்களை பார்த்தாலே இந்துக்களுக்கு கோபம் வரணும், அந்த மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய வேலையை தான் இந்த பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பிஜேபி எங்கெல்லாம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கோ அங்கே எல்லாம் வந்து இந்த வேலை தான் நடக்குது. அப்போ இந்த செயலை பார்க்கும்போது அப்போ முஸ்லீம்கள் வந்து எப்படி இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ முடியும்? அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 24% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, 100க்கு 24 பேர் அங்கே முஸ்லீம் இருக்கிறான். அப்போ வந்து மெஜாரிட்டியான முஸ்லீம்கள் வாழக்கூடிய மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம், சாதாரண ஊர் கிடையாது அது. உத்தரப்பிரதேசோடைய மக்கள் தொகை வந்து இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தானுடைய மக்கள் தொகைக்கு சமமானது. அப்போ 100க்கு 24 பேர் கிட்டத்தட்ட அங்கே முஸ்லீம்கள் இருக்கிறான்னு சொன்னால் இவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, சமாஜ்வாதி கட்சி இருக்கிறது, தலித்து கட்சிகள் இருக்கிறது, இன்னும் பிற கட்சிகள் இருக்குது. இவங்கெல்லாம் இருந்து கூட இந்த அக்கிரம அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுத்து அவங்கள ஒடுக்க முடியாமல் இப்படி வாய் மூடிய மௌனியாக இருக்கிறாங்க. அப்போ இதை யார் கண்டிச்சிருக்கிறாங்கன்னா பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ்வின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் இதை கண்டிச்சிருக்கிறார். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு பாஜக எம்எல்ஏ சொல்லியிருக்கிறான், நீங்கள் ஹோலி பண்டிகை அன்றைக்கி வந்து வெளியே யாரும் வரக்கூடாது, உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அதை முதுகெலும்போடு தட்டி கேட்ட ஒரே எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி தான். மற்ற எந்த கட்சியும் கடுமையாக இதை கண்டனம் தெரிவித்தோ அல்லது ஒரு அறிக்கை வெளியிட்டோ இதை யாரும் கண்டித்தது போல தெரியலை. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மதவாதம் வந்து இன்றைக்கி வட மாநிலங்களில் தலை தூக்கி இருக்கிறது. அந்த மதவாதத்தை தமிழ்நாட்டை நுழைக்கிறதுக்காக இப்போ அவங்க பாடுபடுறானுங்க. இப்போ பாருங்கள், இவ்வளவு கொடுமை இங்கே அரங்கேறுது. இதை தட்டி கேட்பதற்கு இன்றைக்கி நம்மிடத்தில் வந்து சரியான ஒரு ஒருமைப்பாடு ஒற்றுமை இல்லை. அப்போ இந்த அளவுக்கு தான் முஸ்லீம்களுடைய நிலைமை உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த நிலைப்பாடு தான் நிலவி கொண்டிருக்கிறது. அது இந்த ஹோலி பண்டிகை மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமாக நடக்கக்கூடிய ஒரு விழாவை பார்க்கவே முடியாது. அது வந்து ஒரு பண்டிகை தான், அதை நல்ல விதமாக கொண்டாடக்கூடிய இந்துக்களும் இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு ராகிங், அதாவது வந்து ஹோலினால எப்படி பார்த்தீங்கன்னா ராகிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கல்லூரியில், அதை 100 மடங்கு செஞ்சால் என்ன ரிசல்ட் இருக்குமோ அந்த ஹோலி பண்டிகையில் இருக்கும். ரோட்டில் போகிற வரவங்கெல்லாம் கலர் பொடியை தூக்கி தூவாங்க, மை இங்கை தூக்கி தொளிப்பாங்க, அப்புறம் என்னென்னலாம் கையில் கிடைக்கிறதோ தூக்கி அடிப்பானுங்க. கேட்டால் அந்த ஹோலி, அது ஜாலி, இது வந்து என்ஜாய், இது வந்து பண்டிகை. பண்டிகைனா உனக்குள்ளே நீ பண்டிகையை கொண்டாடு, உன் வீட்டில் சமைச்சு சாப்பிடு, இனிப்பு பலகாரம் சமைச்சு சாப்பிடு, உன் நண்பர்களுக்கு கொடு, சொந்தக்காரன் பந்தக்காரனுக்கு கொடு, உன் குடும்பத்துக்குள்ளே உன் குலத்துக்குள்ளே உன் இனத்துக்குள்ளே கொண்டாடுடா. பிற இஸ்லாமிய மக்கள் மீதும் தலித்துக்கு மற்ற சிறுபான்மையர் கிறிஸ்தவர்கள் மீதும் உன்னுடைய மத பண்டிகை கொண்டு போய் ஏன் திணிக்கிற? ஓ மத பண்டிகை என்ற பெயரால், இன்பம் என்ற பெயரால், விழா என்ற பெயரால் மற்றவங்க வந்து யாரும் ரோட்டுக்கு வெளியே வரக்கூடாதா, நடமாடக்கூடாதா, தொழுவக்கூடாதா, பள்ளிவாசல் போகக்கூடாதா, பள்ளிக்கூடம் போகக்கூடாதா, வேலைக்கு போகக்கூடாதா? அப்போ வீதிகளில் ஆண்கள் பெண்கள் நடமாட முடியாது. தீபாவளியை விட ரொம்ப கொடூரமான ஒரு பண்டிகையாகத்தான் இன்றைக்கி ஹோலி பண்டிகை மாறி இருக்கிறது. அப்போ யார் மேலே வேணாலும் கலர் பொடியை தூவலாம், சாணியை வாரி இறக்கலாம், கல்லை எடுத்து அடிக்கலாம், கலர் பொடியை தூவலாம், இங்கு பாட்டில் தூக்கி எரியலாம், முட்டையை தூக்கி அடிக்கலாம், மண் அள்ளி கொட்டலாம். அப்படிலாம் சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பாருங்களேன். அவங்க இனத்தை சேர்ந்தவங்களே அந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போ 1 நம்பர் உச்சபட்சமான ராகிங் தான் இந்த ஹோலி பண்டிகையாக இன்றைக்கி உருவெடுத்திருக்கிறது.
அப்போ இதெல்லாம் அரசாங்கம் தட்டி கேட்டு ஒரு பண்டிகையில் வரமுறையை கொண்டு வந்து தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி ஏன்டா அப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடக்கிறீங்க, 21ஆம் நூற்றாண்டில் மனுஷனாக இருங்கடா, ஏன்டா அப்படி காட்டு மிராண்டியாக போகிறீங்க என்று புத்தி சொல்ல வேண்டிய அரசாங்கமே அவனுக்கு காட்டு மிராண்டி தான், அப்படி தான் அயோக்கியத்தனம் பண்ணுவான், வரம் போகிற பொம்பளை சீலையம் பிடிச்சி இழுப்பான், அடிப்பான், உதப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான், அவனை நாங்கள் தடுக்க மாட்டோம், நீ வேணால் வீட்டுக்குள்ளே பொத்திக்கிட்டு உட்காரு என்று இன்றைக்கி உத்தரப்பிரதேச அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்குன்னா அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மதவெறி இவங்களுடைய மண்டையில் உறைஞ்சு போய் நிற்கிது பாருங்கள். அப்போ வந்து ஒரு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எடுங்க, ஊர்வலத்தில் தமிழகத்தில் என்ன நடக்குது, எல்லா பள்ளிவாசலும் போலீஸ் போட்டுருவாங்க, அந்த பக்கத்தில் வந்து ஊர்வலம் போகிறது கூட மாட்டாங்க. அதை தாண்டி சில இடங்களில் கலவரத்தை இந்துத்துவவாதிகள் செய்ய தான் செய்கிறாங்க. அப்போ இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதித்து இவ்வளோ போலீஸை இறக்கி அப்போ பாதுகாப்பு கொடுத்த பிறகு கூட ஆங்காங்கே சில இடங்களில் தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கலவரங்கள் மூட்டும் பொழுது இப்படி எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் ஒரு கண்டிப்பும் இல்லாமல் கட்டவிழ்த்து விட்ட இந்த பொறுக்கிகளை இந்துத்துவவாதி என்ற இந்த சமூக விரோதிகளை நல்லா ஊக்குவிக்க விதமாக என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலை பேனர் போட்டு மூடு, தார்பாயை வச்சு மற, இந்த மாதிரி ஒரு மத சுதந்திரத்தை முடக்கக்கூடிய நாடை உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம வந்து வாய்மூடி மௌனிகளாக பார்த்து கொண்டு இல்லாமல் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கடுமையாக கைகோர்த்து இதை எதிர்த்து பேச வேண்டும். இது போன்ற விஷயங்களுக்கு பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலை பதிவு செய்ய வேண்டும். இந்த பாசிசவாத சங்கிகளுக்கு எதிராக ரொம்ப கடுமையாக களமிறங்கி எதிர்கட்சிகள், மத சார்பின்மை கட்சிகள் எல்லாம், தலித்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினால் மட்டும்தான் இந்த மதவாதிகளை ஒழித்து இந்தியா உண்மையான மதர் சார்பின்மை நாடாக மலரும், இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்கும். அப்போ தான் உலக நாடுகளுடைய நல்ல நாடுகள் பட்டியலில், வளர்ந்த நாடு பட்டியலில், முன்னேறிய நாடுகள் பட்டியலில் இந்தியா இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மதவாதம் துடைத்து எறியப்பட வேண்டும், ஜனநாயகம் தலை தூக்க வேண்டும், மதர் சார்பின்மை சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். அதுக்குண்டான பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து கொண்டு போக வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய இந்த தகவலை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு.